ஆரம்பிச்சிடுறேன். ஆரம்பிச்சாச்சு. இப்பொழுது ஹரிசங்கரிடம் செல்கிறது. வணக்கம் மேடம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடியோ கேக்குதா? கேக்குதுப்பா. ஓகே. வணக்கம். முதலாவதாக மயிலாடுதுறை பற்றிய வரலாறு. பார்வதி தேவியார் மயிலாக வடிவம் எடுத்து காவிரி ஆற்றுத்துறையில் ஆடி சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இப்பகுதி மயிலாடுதுறை என அழைக்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டு வரை மயூரபுரம் என்று அழைக்கப்பட்டது. வடமொழியில் மயூரம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மாயவரம் மற்றும் மாயூரம் என்று வழங்கப்பட்டது. பின்பு அரசாங்க ஏடுகளில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாயவரம் என்றே இருந்த இவ்வூர் திருமுறைகளில் மயிலாடுதுறை என காணப்படுவதை சுட்டிக்காட்டி மயிலாடுதுறை என்று தமிழக அரசால் 1982ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மயில்கள் ஆடும் துறை என்பதால் மயிலாடுதுறை என அழைக்கப்படுகிறது. இது மயில்கள் நிறைந்த நகரம். மயிலாடுதுறை நகரம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அழைக்கப்பட்டது. சைவமும் தமிழும் வளர்ந்து தமிழ் தொண்டு செய்து வரும் தருமபுரம் ஆதீனம் மற்றும் திருவாடுதுறை ஆதீனம் இம்மண்ணின் நீண்ட பாரம்பரியத்தின் சான்றாகும். தியாகி வள்ளியம்மை பெற்ற தில்லையாடு இங்குதான் உள்ளது. ஆயுர்வேத மருத்துவத்தின் பிதாமகன என அழைக்கப்படும் தன்வந்திரி சித்தர் வாழ்ந்து சமாதி அடைந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தலம் மற்றும் சித்தர் திருச்சிற்றம்பலநாதர் வாழ்ந்த சித்தர் காடு. பன்னிரு திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் பாடியவர் மற்றும் தேவார மூவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பிறந்தார். கம்ப ராமாயணம் தந்த கம்பர் பிறந்த மண் தேர் இழந்தோர். தமிழ் மொழியின் முதல் புதினம் பிரதாபம் முதலியார் சரித்திரம் வழங்கிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வாழ்ந்தது மாயூரம். பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினம் எழுதிய கல்கி என்கிற கிருஷ்ணமூர்த்தி பிறந்த மண் மயிலாடுதுறை புத்தமங்கலம். சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற 50 காப்பியங்கள் தோன்றிய சோழர் கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க களப்பகுதி காவேரி பூம்பட்டினம் என்ற பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கிழக்கே அமைந்துள்ளது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நந்தனாரை கதாநாயகனாக கொண்ட நந்தனார் சரித்திரம் படைத்த கோபாலகிருஷ்ண பாரதி பிறந்தமன் ஆனந்த தாண்டோபுரம் மயிலாடுதுறை. பல சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் வாக்கியக்காரர்கள் வாழ்ந்த ஊர் மயிலாடுதுறை. குறிப்பாக நாதஸ்வர வித்வான் என்று கூறும்போது திருவாடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை, திருவன்காடு சுப்பிரமணிய பிள்ளை, ஆச்சால்புரம் சின்னத்தம்பி, திருவாடுதுறை கோவிந்தராஜ பிள்ளை, பந்தனூர் தட்சிணாமூர்த்தி. தவில் வித்வான்கள் பொறையார் வேணுகோபால் பிள்ளை, திருவாலப்புத்தூர் டி. கலியமூர்த்தி. அடுத்த வாய்ப்பாட்டு இசை கலைஞராக கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர், GN பாலசுப்பிரமணியம், மாயூரம் ராஜம் ஐயர், TV சங்கரநாராயணன். மிருதங்க இசை கலைஞராக குத்தாலம் சிவவடிவேல் பிள்ளை, குத்தாலம் குப்புசாமி பிள்ளை. வீணை வித்வானாக மாயூரம் சித்த பேசையர். வயலின் வித்வான் மாயூரம் கோவிந்தராஜ் பிள்ளை, குத்தாலம் வைத்திலிங்கம் பிள்ளை. வாக்கியக்காரர்களாக மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி, கோபாலகிருஷ்ண பாரதி. தமிழிசை மும்மூர்த்திகளில் மூவர் முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை. இவர்கள் அனைவரும் பிரபலமான சங்கீத வித்வான்களாக விளங்கினர். முதலாவதாக TN ராஜரத்னம் பிள்ளை. நாதஸ்வர இசை கலைஞரான TN ராஜரத்னம் பிள்ளை திருமருகல் கிராமத்தில் இசை மற்றும் நடன கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சமூகத்தில் 1898 ஆகஸ்ட் 27 அன்று பிறந்தார். நாதஸ்வர கலைஞர் குப்புசாமி பிள்ளை, கோவிந்தம்மாள் ஆகியோரின் மகனான பால சுப்பிரமணியம் பிறந்த சில மாதங்களிலேயே தந்தை இழந்தார். அவரை பராமரித்தவர் அவரது தாய்வழி மாமாவும் பிரபல நாதஸ்வர வித்வானுமான திருமருகல் நடேச பிள்ளை. திருவாடுதுறை சைவ மடத்தில் நாதஸ்வர கலைஞராக பணிபுரிந்த குழந்தை இல்லாத நடேச பிள்ளை பாலசுப்பிரமணியத்தை தன் மகனாக தத்தெடுத்ததால் அவர் திருவாடுதுறை நடேச
ராஜரத்னம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். நடேச பிள்ளை சிறந்த நாதஸ்வர இசை கலைஞராகும். ராஜரத்தினத்திற்கு 5 வயதாகும் போது நடேச பிள்ளை காலமானார். பின்னர் திருவாடுதுறை மடத்திற்கு பெரும் இழப்பு. அதனால் அவரது வளர்ப்பு மகனான ராஜரத்தினத்திற்கு திருவாடுதுறை மடாதிபதியான அம்பலவான தேசிகர் வயலின் கலைஞரான திருக்கோடிக்காவல் கிருஷ்ண ஐயரிடம் தனது 7 வயது முதல் 1 வருடம் வாய்ப்பாட்டு பயில வைத்தார். பின்னர் 8 வயதில் பூனேரி ராஜபுரம் ஸ்ரீ வைத்தியநாத ஐயரிடம் 1 வருடம் பயின்றார். இவரின் 9 வயதில் திருவாடுதுறை மடாதிபதி நாதஸ்வரம் கற்கச் சொன்னார். பின்னர் திருவாடுதுறை மடத்து நாதஸ்வர வித்வான் மார்க்கண்டேயன் பிள்ளையிடம் நாதஸ்வரம் பயில தொடங்கினார். அம்மா சித்திரம் கண்ணுசுவாமி பிள்ளை, கீரனூர் முத்துப்பிள்ளை ஆகியோருடன் நாதஸ்வர வாசிப்பை கற்றார். 1913 15 வயதில் தன் முதல் கச்சேரியை நிகழ்த்தினார். 1914 16 வயதில் இவர் மடத்தின் நாதஸ்வர வித்வான் ஆனார். அவரது திறமைகளை விவேகமாக கேட்பவர்களால் உடனடியாக கவனிக்கப்பட்ட. மேலும் அவர் கோயில்களிலும் திருமண விழாக்களிலும் தனது சுற்றுப்பயணங்களை செய்ய தொடங்கினார். இது அவரை பிரபலமடைய செய்தது. மேலும் அவர் உயரத்தை அடைய அதிக நேரம் எடுக்கவில்லை. நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற தவில் தாள வாத்தியத்தின் மூத்த கலைஞர்கள் அவருக்கு வாசிக்க ஆர்வமாக இருந்தனர். இவரின் இசை சேவை மிகவும் நுணுக்கமாகவும் மேதா விலாசம் அடைந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளும்படியாக பிரமிப்பு நிறைந்ததாக இருந்தது. ராஜரத்னம் பிள்ளை அனைத்து தொழில்நுட்ப சவால்களையும் சமாளித்து இசை மொழியில் பிருகா என்று அழைக்கப்படும் இசைக்குறிப்புகள் விரைவான வரிசையானது பிள்ளையின் இசை தொகுப்பில் மிகவும் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக இருந்தது. அவரது நாதஸ்வர இசையின் சிறப்பு அம்சம் ஜி.என். பாலசுப்ரமணியம் போன்ற பல குரல் இசை கலைஞர்களை, குறிப்பாக இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்தியது. ராஜரத்னம் பிள்ளையின் ராக ஆலாபனை, கிருதி மற்றும் பல்லவி தொனி தூய்மை மற்றும் மெல்லிசை அழகு ஆகியனவை உயர்ந்தன. தோடி, கல்யாணி, பைரவி, காம்போஜி, ஆனந்த பைரவி மற்றும் தர்பார் போன்ற ராகங்களில் மிகவும் சிறப்பாக இசைத்திருந்தார். தோடி ராகத்தில் ஆலாபனை சின்ன கிளிப் ஆடியோ. முன்னதாக நாதஸ்வர கலைஞர்கள் திமிரி நாதஸ்வரம் பயன்படுத்தினர். இது மிகவும் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு சிலிர்ப்பான ஒலியை உருவாக்கியது. இசை கச்சேரிகள் ஒலிவாங்கியும் ஒலிபெருக்கியும் வழக்கத்திற்கு வந்த போது ராஜரத்னம் பிள்ளை தனது பாரி நாதஸ்வரம் எனப்படும் வாத்தியத்தை அறிமுகப்படுத்தி ஒரு புதுமையை செய்தார். பாரி நாதஸ்வரத்தை தயாரித்தவர் நரசிங்கம்பேட்டை ரங்கநாத ஆசாரி ஆவர்.
மிகவும் இனிமையான கருவி துணியை கொடுத்தது மற்றும் நுரையீரலின் அழுத்தத்தை குறைத்தது. இந்த பாரி நாதஸ்வரங்கிறது இந்த போட்டோல வந்து கையில வச்சிருக்கிறது தான் பாரி நாதஸ்வரம். இது முடி திமிரி நாதஸ்வரங்கிறது சின்னதா இருந்தது. அடுத்ததாக நாதஸ்வர கச்சேரிகள் ஒத்து ஊதுபவர் 4 முதல் 6 மணி நேரம் வரை ஸ்ருதி மாறாமல் ஊத வேண்டும். இதனால் ஒத்து ஊதுபவருக்கு நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டது. ஒத்து ஊதுபவரின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ராஜமாணிக்கம் பிள்ளை ஒத்துக்கு பதிலாக தம்புராவை வைத்திருக்கும் நடைமுறையும் அவர் தொடங்கினார். இதற்கு பல எதிர்ப்பு வந்தாலும் பல நாதஸ்வர கலைஞர்கள் தம்புராவை வைத்து கச்சேரிகளில் வாசித்து வந்தனர். ராஜரத்னம் பிள்ளை திருவாடுதுறை, தருமபுரம் மற்றும் திருப்பனந்தல் ஆகிய சைவ மடங்களில் அரசவை கலைஞராக இருந்தார். மைசூர் மகாராஜா அவர்களாலும் கௌரவிக்கப்பட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட ஆரம்ப கால பட்டங்களில் ஒன்று நாதஸ்வர சக்கரவர்த்தி. இது அவரது முன்னோடி நிலைக்கு பொருத்தமாக அங்கீகாரம் ஆகும். மத்திய சங்கீத நாடக அகாடமி பாரம்பரிய இசைக்கலைஞர்களை கௌரவிப்பதற்கான வருடாந்திர விருது வழங்கும் முறையை அறிமுகப்படுத்திய போது 1955ஆம் ஆண்டுக்கான கர்நாடக இசைக்கருவி நாதஸ்வரம் இசைக்கான விருதுக்கு ராஜரத்னம் பிள்ளை தேர்வு செய்யப்பட்டார். இவர் இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் கச்சேரி சுற்றுப்பயணமாக அழைக்கப்பட்டார். மெட்ராஸ் அவருக்கு நீண்ட தொடர்பு இருந்தது. ராஜரத்னம் பிள்ளை 1940இல் காலமேகம் என்ற திரைப்படத்தில் தலைப்பு வேடத்தில் நடித்திருந்தார். அதில் அவரது குரல் இசையில் முழு புலமையும் இருந்தது. அவர் ஒரு பாடலாசிரியராகவும் இருந்தார். ராக கல்யாணியில் அவர் இசையமைப்பில் சிவ குரு பரணே அது வட்ட பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜரத்னம் பிள்ளை தனது இறுதி காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும், மருத்துவ ஆலோசனைகள் இருந்த போதிலும் இசைக்கருவியை இசைப்பதை தடுக்க முடியாமல் 1956 டிசம்பர் 12ஆம் தேதி அவர் தனது இறுதி மூச்சு விடுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு அகில இந்திய வானொலி நிலையத்தில் தனது இசை கச்சேரியை ஒளிபரப்பினார். மேலும் பல சாதனைகள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட போதும், மேலும் பல பெருமைகள் அவருக்கு காத்திருந்த போதும் அவர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் மிகவும் அரிதான தனித்துவத்துடன் கையாண்ட கலை வடிவத்தின் பசுமையான கோலத்தில் அழியாத ஈர்க்கக்கூடிய முத்திரைகளை பதித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவராக இருந்தார். அடுத்ததாக ஜி.என். பாலசுப்ரமணியம். ஜி.என். பாலசுப்ரமணியம் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள கூடலூர் என்னும் ஊரில் ஜனவரி 6, 1910 பிறந்தார். கூடலூர் தற்போது பழைய கூடலூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. ஜி.வி. நாராயணசாமி ஐயர், விலாசம் அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தையார் ஜி.வி. நாராயணசாமி ஐயர் சென்னை திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார். சிறு வயதில் இருந்த ஜி.என்.பிக்கு பல முன்னணி இசை கலைஞர்களுடன் பழகி அவர்களின் இசையை அருகிலிருந்து கேட்கும் வாய்ப்பு கிட்டியது. டி.எஸ். சபேஷ் ஐயர் வழிகாட்டுதலின் கீழ் சங்கீதம் பயின்றார். இவர் திருவல்லிக்கேணியில் வசித்த போது மதுரை சுப்பிரமணிய ஐயர் மற்றும் கரூர் சின்னசாமி ஐயரிடம் சங்கீதம் பயின்றார். இவரின் தந்தை இவரை வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இவருக்கு இசை மீது இருந்த ஆர்வத்தை கண்டவுடன் தன் ஆசையை மாற்றிக்கொண்டார். 1931இல் ஆங்கில இலக்கியத்தில் B.A. ஹானர்ஸ் பட்டம் பெற்ற பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் படிப்பு பயின்ற போது டி.எஸ். சபேஷ் ஐயர் முதல்வராக இருந்தார். பின்னர் பாலசுப்ரமணியம் கர்நாடக இசையை தன் தொழிலாக தேர்ந்தெடுத்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் இசை டிப்ளமோ படிப்பில் சேர்ந்தார். அப்போது டைகர் வரதாச்சாரியார் முதல்வராக இருந்தார். இவர் அதிக நேரம் யாரிடமும் இசை கற்கவில்லை. பல இசை கச்சேரிகள் கேட்பது மற்றும் முன்னணி இசை கலைஞர்களான பல்லடம் சஞ்சீவ் ராவ், பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார், திருவையார் சபேஷ் ஐயர் அவர்களின் இசை தொடர்பான விவாதங்களை கண்டு தன் இசை திறமையை வளர்த்து கொண்டார். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், டி.என். ராஜரத்னம் பிள்ளை, முத்தையா பாகவதர், டைகர் வரதாச்சாரியா, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் ஆகியோரை தன் மானசீக குருவாக எண்ணினார். இவர் தன் முதல் கச்சேரியை 1928இல் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நிகழ்த்தினார். டி.என். ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வர இசை, அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் குரல் இசை இவரை பெரிதும் ஊக்கப்படுத்தியது. இசை உலகில் அவருடைய நுழைவு தற்காலிகமாக தான் நிகழ்ந்தது என்றாலும் அவருடைய துடிப்பான பிறகாக்களும் அதிரடி சொர கோர்வைகளும் ஆழ்ந்த இசை அறிவும் அவரை புகழின் உச்சிக்கு உயர்த்திவிட்டன. விரிவான ராக ஆலாபனைகள் புரிவதில் புதிய முறைகளை அவர் கையாண்டார். பல ராகங்களில் அவரை கையாளப்படாத புதிய பரிமாணங்களை அவர் தொட்டு தன் ஆழ்மனதில் தோன்றும் கற்பனைகளை குரல் வடிவம் கொடுத்தார்.
நடைமுறையில் இல்லாத பழைய கீர்த்தனை பிரபலம் அடைய செய்தார். பல துக்கடாக்களுக்கு இசையமைத்தார். இவர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அமைத்த முறையில் கச்சேரிகள் பாடினாலும் தனக்கென தனி பாணி அமைத்த கச்சேரிகளில் பாடினார். ஜிஎன்பி பாணி என்பது பலவித தோற்றங்கள் கொண்டதாக இருந்தது. ஸ்வர விரிவாக்கங்களும் வழக்கத்தில் இல்லாத முத்தாய்ப்புகளும் சம்பிரதாயத்துக்கு எதிரான எடுப்புகள் இருந்தன. ராகம் தானம் பல்லை முடிந்த பிறகு துக்கடாக்களுக்கு அவர் தேர்ந்தெடுத்த உருப்படிகள் தனி கவர்ச்சி ஈர்த்தது. துக்கடா பகுதியில் அவர் கையாண்ட துர்கா, பாகேஸ்ரீ, ராகேஸ்ரீ, காவதி போன்ற இந்துஸ்தானி ராகங்கள் தனி கவனம் ஈர்த்தது. பல ஆண்டுகள் அவர் கர்நாடக இசை உலகில் முடிசூடா மன்னனாக விளங்கினார். அது மட்டுமல்லாமல் இவரின் பக்கவாதிய கூட்டணியான ஜிஎன்பி, கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை, மிருதங்கம் பாலக்காடு மணியையர் மற்றும் ஜிஎன் பாலசுப்ரமணியம், வயலின் மைசூர் சவுடையா, மிருதங்கம் பழனி சுப்பிரமணிய பிள்ளை இவர்களின் கூட்டணி சரித்திரம் படைத்தது. லால்குடி ஜெயராமன், பாலக்காடு ரகு போன்ற அன்றைய இளம் இசை கலைஞர்களை பராமரித்து அவர்கள் திறமையை வெளிப்படுத்த முழு சுதந்திரம் கொடுத்தார். ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ கிளிப். இந்த வீடியோல வந்து பாடினது ஜிஎன் பாலசுப்ரமணியம். லெப்ட்ல வயலின் வாசிக்கிறவங்க வந்து டிஎன் கிருஷ்ணன், மிருதங்கம் வாசி பழனி சுப்பிரமணிய பிள்ளை. இவங்க பாடிய கீர்த்தனை வந்து லோச்சனா, ராகம் தர்பார், இயற்றியவர் தியாகராஜ ஐயர். அவர் பாடி இசைத்தட்டாக வெளிவந்த வாசுதேவனி என்ற தொடங்கும் கல்யாணி ராக கீர்த்தனை அக்காலத்தில் விற்பனையில் சாதனை படைத்தது. அது பதிக்கப்பட்ட 1940ஆம் ஆண்டில் 10,000 ரூபாய் இவருக்கு ராயல்டியாக இந்த இசைத்தட்டு விற்பனை மூலம் கிட்டியது. ஜிஎன்பி அவர்கள் 5 திரைப்படங்களில் நடித்து உள்ளார். அதில் சகுந்தலை என்ற திரைப்படம் மட்டுமே தற்போது உள்ளது. சகுந்தலை திரைப்படம் இடம்பெற்ற இணை மறந்தனன் என்று தொடங்கும் விருத்தத்தில் காம்போதி ராகத்தில் வேறு ஒருவருமே கண்டிராத வகையில் 2 நிமிடத்திற்குள் சற்று குறைவான நேரத்தில் அந்த ராகத்தின் அனைத்து லட்சணங்களையும் ஜிஎன் பாலசுப்ரமணியம் பாடியுள்ளார். ஜிஎன்பி ஒரு சிறந்த வாக்கியக்காரராகவும் திகழ்ந்தார். வர்ணங்கள், கீர்த்தனைகள் போன்ற 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் இயற்றியுள்ளார். அதில் 80 மட்டுமே கிடைத்துள்ளது. இவர் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் இயற்றியுள்ளார். சந்திரஹாசிதா, சிவசக்தி, அமிர்த பேகா போன்ற பழைய மற்றும் புதிய ராகங்களில் அவர் பல கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய கீர்த்தனைகள் வாக்கியக்காரர் முத்திரை கிடையாது. அவர் இயற்றிய கிருதிகளை தன் கச்சேரிகளில் அவர் என்றும் பாடியதில்லை. இவருடைய புகழ்பெற்ற மாணவர்கள் எம்எல் வசந்தகுமாரி, ராதா ஜெயலட்சுமி, டிஆர் பாலசுப்ரமணியம், சோமேஸ்வர பாபு, எஸ் கல்யாணராமன், திருச்சூர் பி ராமச்சந்திரன், எல் கிருஷ்ணன் ஆகியோர் சிறந்த பாடல்களாக பெயர் பெற்றார்கள். அடுத்ததாக மாயூரம் விடில் கோவிந்தராஜ் பிள்ளை. இவர் மயிலாடுதுறையில் உள்ள வலுவூர் என்னும் கிராமத்தில் மே 12, 1912 பிறந்தார். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த இவர் தனது தாய் மாமாவாகிய பிரபல நாதஸ்வர வித்வான் திருவிடைமருதூர் PS வீரசாமி பிள்ளையிடம் பாதுகாப்பில் வளர்ந்தார். ஆரம்ப பள்ளி படிப்பின் பின்னர் தொடக்கத்தில் சிமிலி சுந்தரம் ஐயரிடம், பின்னர் மாயாவரம் பூதலிங்கம் ஐயரிடம் கர்நாடக இசை கற்றுக்கொண்டார். ஒரு முறை இவருக்கு கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை முன்னிலையில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது.
இவரது இசையை கண்ட கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை வயலின் கற்பதற்காக இவரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். குருகுல வாசத்தின் போது ஒவ்வொரு நாளும் இவரது பயிற்சி பகல் இரவு பாராமல் தொடர்ந்தது. மேலும் விடுமுறை நாட்களில் தனது மாமா திருவிடைமருதூர் வீரசாமி பிள்ளையிடம் சென்று இசை அறிவை மேலும் வளர்த்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் சரணி வரிசை, ஜண்டை வரிசை, வரணம் போன்ற சாதனம் செய்வார். இசை மொழியில் புர்கா என்று அழைக்கப்படும் இசை குறிப்புகளை விரைவான வரிசையானது கோவிந்தராஜ பிள்ளையின் இசை தொகுப்பில் மிகவும் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக இருந்தது. அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், ஆலத்தூர் சகோதரர்கள் ஜி என் பாலசுப்பிரமணியம், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை ஆகியோருக்கு தனது குரு பக்கவாத்தியமாக வயலின் வாசிக்கும் போது இவர் அருகிலேயே இருப்பார். இது அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துவதுடன் திறமையை வளர்த்து கொள்ள வாய்ப்பையும் வழங்கியது. கோவிந்தராஜ பிள்ளை பிற்காலத்தில் இவர்கள் அனைவருக்கும் பக்கவாத்தியமாக வயலின் வாசிக்கும் போது அவருக்கு ஏற்றாற்போல் வாசிக்க இவரால் முடிந்தது. ஜி என் பாலசுப்பிரமணியம், ஆலத்தூர் சகோதரர்கள், எம் எஸ் சுப்புலட்சுமி, மதுரை மணியையர் உட்பட பல பிரபலமான கர்நாடக இசை பாடல்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்துள்ளார். மதுரை மணியையர் சொரங்களினால் மாலை தொடுப்பவர் என பேராசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவரது இசை கச்சேரிகளை பற்றி புகழ்ந்து வர்ணித்துள்ளார். அத்தகைய மதுரை மணி ஐயருக்கு பக்கவாத்தியமாக இவர் வயலின் வாசிக்கும் போது மதுரை மணி ஐயர் பல தடவை இவருக்கு பேஸ் பேஸ் என்று இவரின் வாசிப்பை ரசித்து மேடையிலேயே பாராட்டுவார். மதுரை மணி ஐயர், மாயாவரம் பிடில் கோவிந்தராஜ பிள்ளை, மிருதங்கம் குத்தாலம் சிவவடிவேல் பிள்ளை இவர்களின் இசை கூட்டணி பெரும் புகழ் பெற்றது மற்றும் பல சங்கீத வித்வான்களின் பாராட்டுகளை பெற்றது. தனி வயலின் இசை கச்சேரிகள் இவர் செய்திருந்தாலும் இவர் தனது குருவை போலவே பிரதான பாடல்களுக்கு பக்கவாதியமாக வயலின் வாசிப்பதையே விரும்பினார். இவர் பல முன்னணி வயலின் இசை கலைஞர்கள் ஒருவரானார். வயலின் ஒரு பக்கவாத்தியம் இசைக்கருவி என்பதும் பிரதான பாடகர்களின் இசையை பிரகாசிக்க செய்வதே வயலின் வித்வானின் கடமை என்ற நினைவும் அவருக்கு இருந்தது. இவர் ராக பாவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த புகைப்படத்தில் இருப்பது வாய்ப்பாட்டு கலைஞர்கள் ஆலத்தூர் சகோதரர்கள், வயலின் மாயாவரம் கோவிந்தராஜ பிள்ளை, மிருதங்கம் பழனி சுப்பிரமணிய பிள்ளை. இவர் வாசித்த மோகன ராகத்தின் ராக ஆலாபனை. கோவிந்தராஜ பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்லூரி தலைவராக கடமையாற்றினார். அகில இந்திய வானொலி நிலையத்தில் திருச்சி மற்றும் சென்னை நிலையங்களில் இசை தேர்வுக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழக அரசு
தமிழக அரசு இவருக்கு 1969ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கியது. தமிழிசை சங்கம் இவருக்கு 1976ஆம் ஆண்டில் இசை பேரறிஞர் என்ற விருது வழங்கியது. இவர் சிறந்த ஆசிரியராகவும் இருந்தார். இவரின் புகழ்பெற்ற மாணவர்கள் குத்தாலம் வைத்திலிங்கம் பிள்ளை, சிக்கல் பாஸ்கரன் ஆகியோர் ஆவர். 1977ஆம் ஆண்டு முதல் உடல்நலக் குறைவால் இவர் அதிகம் கச்சேரிகளுக்கு செல்லவில்லை. பின்னர் 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி 11, 1979இல் இவர் இறைவனடி சென்றடைந்தார். அடுத்ததாக வாக்கியக்காரர்கள். மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி. விஸ்வநாத சாஸ்திரி 1893 நவம்பர் 27 அன்று தேரிழந்தூரில் பிறந்தார். மயிலாடுதுறைக்கு தெற்கே அமைந்துள்ள இவ்வூரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ தேவாதிராஜன் கோவில் என்னும் வைணவ கோயிலும், தேரழந்தூர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் என்னும் சிவன் கோயிலும் உள்ளது. விஸ்வநாத சாஸ்திரி அவர்கள் ராமசாமி கணபாடிகள் மற்றும் பாலாம்பா லட்சுமி ஆகியோருக்கு 6 குழந்தைகளில் 2வது குழந்தையாக பிறந்தார். அன்றைய வழக்கப்படி சமஸ்கிருத படிப்பை பெற திருவையாறு கல்யாண் மகால் சமஸ்கிருத கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். அங்கு வேதங்களையும் சிறிது காலம் படித்தார். பின்னர் ஆங்கில கல்வியை பெற மயிலாடுதுறை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். சிறு வயதில் இருந்தே கர்நாடக இசை மீது ஆர்வம் கொண்ட இவர்தான் தாயாரான பாலாம்பா லட்சுமியிடம் சங்கீதம் பயில தொடங்கினார். பின்னர் தேவக்கோட்டை தசவாத்திய வெங்கட்ராம ஐயங்கார், நாமக்கல் நரசிம்ம ஐயங்கார் மற்றும் சிமிலி சுந்தரம் ஐயர் போன்றவர்களின் கீழ் பயிற்சி பெற்றார். 1912ஆம் ஆண்டில் தனது பள்ளி கல்வியை முடித்த விஸ்வநாத சாஸ்திரி பள்ளி ஆசிரியராக சேர்ந்தார். 1913இல் கமலாம்பாள் என்பவரை மணந்தார். 1915இல் இவரது பெற்றோர் இறைவனடி சேர்ந்தனர். பின்னர் திருச்சிராப்பள்ளிக்கு குடிபெயர்ந்த இவர் ஆசிரியராகவும் இசைக்கலைஞராகவும் ஆனார். இதற்கிடையில் விஸ்வநாத சாஸ்திரி ஹார்மோனியம் வாசிப்பில் தேர்ச்சி பெற்றார். மேலும் ஆலத்தூர் வெங்கடேச ஐயரை சந்தித்து சிறிது காலம் ஹரிகதா கலாட்சேபத்தில் கவனம் செலுத்தினார். பின்னர் காரைக்குடிக்கு குடிபெயர்ந்து இசை ஆசிரியராக பணியாற்றினார். 1921இல் சென்னை திரும்பினார். 1921இல் மெட்ராஸ் மியூசிக் அகாடமி நடத்திய கிருதி போட்டியில் தானே சமஸ்கிருதத்தில் கிருதிகளை இயற்றி முதல் பரிசு பெற்றார். அந்த போட்டியின் நடுவர்கள் டைகர் வரதாச்சாரியார், டி.எல். வெங்கட்ராம ஐயர், ஜலதரங்கம் ராமையா செட்டியார் ஆவார். அவர் அந்த போட்டியில் தாமே இயற்றிய காமிதே கருணாவிதே என்ற தோடி ராகத்தில் பாடிய கிருதி அந்த போட்டியில் மட்டுமில்லாமல் சங்கீத உலகிலும் பெரிதும் பேசப்பட்டது. பல சங்கீத வித்வான்கள் இவரை பாராட்டினார்கள். அது இவருக்கு மேலும் பல கிருதிகளை இயற்ற ஊக்கப்படுத்தியது. இவர் முருகர் பக்தர் என்பதால் பல கிருதிகள் முருகர் மீது இயற்றியுள்ளார். இவர் தாய்மொழியான தமிழில் பல கிருதிகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இயற்றியுள்ளன. இவரது கிருதிகளை தேசபக்தி பாடல்கள் பல சங்கீத வித்வான்கள் தங்கள் மேடை கச்சேரிகளில் இப்போது வரை பாடி வருகின்றனர். ஜெயதி ஜெயதி பாரத மாதா என்ற தேசபக்தி பாடலால் இவர் மிகவும் நினைவு கூறப்பட்டார். இந்திய தாய்க்கு வெற்றி வெற்றி என்று மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பாடல் தென்னிந்தியாவின் பாரம்பரிய பாடல்களிடையே மேடையில் பாடும் ஒரு பாடலாகவே மாறியது. 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இவரது பாரத் பஜன் என்ற வெளியீட்டில் உள்ள 18 பாடல்களில் இதுவும் ஒன்று. இதில் பாரத மாதா மற்றும் மகாத்மா காந்தியை புகழும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவரது பல வெளியீடுகளில் இன்னூறும் ஒன்றாகும். மேலும் அனைத்திந்திய வானொலியில் 13 அத்தியாயங்களாய் இவரது ஆவணப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இவர் வெளியீடுகள்: வள்ளி பரிணய மணிப்பிரளவ சாதகம் 100 பாடல்கள் தமிழ் மொழியில் 1926ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. முருகன் புகழ் பாமாலை தமிழ் மொழியில் 1933ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. வேதபுரி கீர்த்தனை 4 பாடல்கள் சமஸ்கிருதத்தில் 1937இல் வெளியிடப்பட்டது. முருகன் மதுரை கீர்த்தனை 60 பாடல்களுடன் தமிழ் மொழியில் 1940ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பாரத் பஜன் 18 பாடல்களுடன் சமஸ்கிருதத்தில் 1948இல் வெளியிடப்பட்டது. திருக்குறள் மதுரை கீர்த்தனை 41 பாடல்களுடன் தமிழ் மொழியில் 1958இல் வெளியிடப்பட்டது.
இவரது சமகாலத்தில் வாழ்ந்த ஜி.என். பாலசுப்ரமணியம் இவரின் வெளியீடுகளில் ஆர்வம் கொண்டு இதனை தன் மேடை இசை கச்சேரிகளை பாடியுள்ளார். அந்த பதிவு ஜயதி ஜயதி பாரத மாதா உதகீதா 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 வின நிரத நத ஜன சுகிருத நிகில மாதவன நிரத நத ஜன சுகிருத ஜயதி ஜயதி பாரத மாதா ஜயதி 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 सकल जीव समतम साधु साधु विदिता सकल जीव समतम साधु साधु विदिता सकल जीव समतम साधु साधु विदिता अखिल लोक प्रतिता परमानंद समुदिता अखिल लोक प्रतिता परमानंद समुदिता जयति जयति भारत माता अगणित गुणशील अति दयाल वाला अगणित गुणशील अति दयाल वाला प्रकटित शुभजाल पतित त्राण लोला प्रकटित शुभजाल पतित त्राण लोला जयति जयति भारत माता उदगीता निखिल माधवल निरता नद जन सुकृता जयति जयति भारत माता जयति 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 அடுத்ததாக கோபாலகிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியார் 1811 ஆண்டு நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள நரிமணம் என்னும் ஊரிலே பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் ராமசுவாமி பாரதி. இவர் ஒரு பாடகர். இவருடைய முன்னோர்கள் சங்கீதம் கற்றவர்கள். கோபாலகிருஷ்ண பாரதியார் இளமையில் நன்னிலத்திற்கு பக்கத்தில் உள்ள முடிகொண்டான் என்னும் கிராமத்தில் சில வருடங்கள் இருந்தார். பிறகு மாயூரத்திற்கு கிழக்கே உள்ள ஆனந்த தாண்டவபுரத்தில் வசித்தார். அங்கு அவர் தனது வாழ்நாள் முழுவதுமே வாழ்ந்தார். அதனால் இவரை ஆனந்த தாண்டவபுரம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதி என்று அழைத்தனர். இவரது தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா அனைவரும் வீணை வாசிப்பவர்கள் மற்றும் சமஸ்கிருதத்தில் அறிஞர்களாக விளங்கினர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த இவர் கோவில் சமையல் வேலை செய்து வந்தார். இளமையில் இவர் வடமொழியை முறையாக பயின்று காவிய நாடகங்களை கற்றார். மாயூரத்தில் வசித்து வந்த கோவிந்த சிவம் என்பவரை தன் ஞான குருவாக கொண்டார். அவரிடம் அத்வைத்த சாஸ்திரமும் யோக நூல்களும் கற்றார். கோபாலகிருஷ்ண பாரதியார் தன் இளமையிலேயே சங்கீதத்தில் விருப்பமும் எளிதில் பயின்றறியும் ஆற்றலும் உண்டாயின. ஆனந்த தாண்டவபுரத்தில் பல வகையான சங்கீத வித்வான்கள் இருந்ததால் கேள்வி அறிவுக்கு இவருக்கு அதிகமாகியது. எங்கே பாடும் சத்தம் கேட்டாலும் சென்று கேட்பது, பின்பு கேட்டதை நயமாக பாடி பார்ப்பது இவருடைய வழக்கம். இவர் மாயூரம் சென்று பல சங்கீத வித்வான்களை சந்தித்து ஏற்பட்ட நட்பால் சிறிது காலம் மாயூரத்திலேயே வசித்து வந்தார். கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு உஞ்சவிருத்தி செய்பவர்களும் சில வித்வான்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பழக்கமும் இவருடைய பயிற்சிக்கு உறுதியை அளித்தது. இவர் கைவல்ய நவநீதம், பிரபோத சந்திரோதயம்,
தத்துவராயர் பாடுதுரை, தாய்மானவர் பாடல் முதலியவற்றை படித்ததால் பல தமிழ் கீர்த்தனைகளை பாடியதில் தமிழ் மொழியை நன்கு அறிந்தார். கீர்த்தனைகளை ஆராய்வது, அவற்றின் அமைப்பு முறையை அறிந்து கொண்டு தாமே புதிய கீர்த்தனைகளை இயற்றத் தொடங்கினார். கோபாலகிருஷ்ண பாரதி பல கிருதிகளை இயற்றினார். கோபாலகிருஷ்ண பாரதியின் கிருதிகள் பல இசை முகப்புகளை சித்தரித்து பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது மற்றும் அவர் வாழ்ந்த காலத்தில் பல இசை கச்சேரிகள் பாடப்பட்டது. இது பல இசைக்கலைஞர்களை கோபாலகிருஷ்ண பாரதி அணுக தூண்டியது. கோபாலகிருஷ்ண பாரதி தனது இசையமைப்பில் முத்திரை கோபாலகிருஷ்ணன் என்று பயன்படுத்தினார். திருவையாற்றில் அக்காலத்தில் இருந்த ஸ்ரீ தியாகராஜருடைய கீர்த்தனைகளும் அவருடைய ராம பக்தியின் சிறப்பும் எங்கும் பரவியிருந்தன. இவர் பலரால் அறிந்து வந்தார். அவரை தரிசித்து வர வேண்டும் என்று இவர் எண்ணினார். ஆனால் ஒரு நாள் இவர் திருவையாறு சென்று ஸ்ரீ தியாகராஜரை அவர் வீட்டிலேயே தரிசித்தார். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி மாயிரம் வந்து சேர்ந்தார். அது முதல் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய கீர்த்தனைகள் பின்னும் அதிகமாயின. ஸ்ரீ தியாகராஜரின் கீர்த்தனைகளைப் போலவே தமிழில் இயற்ற வேண்டும் என்று சில வித்வான்கள் வேண்ட அங்கனமே இவர் கீர்த்தனையை இயற்றினார். நாட்டை, கவுளை, ஆரபி, வராளி, ஸ்ரீராகம் என்ற 5 கனராகங்களில் பஞ்சரத்தினம் என 5 கீர்த்தனைகள் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றியுள்ளார். அவற்றை பின்பற்றி பாரதியார் 5 கீர்த்தனைகளை இயற்றினார். நந்தனார் சரித்திரம். நந்தனார் சரித்திரம் என்பது ஒரு தமிழிசை காவியமாகும். இது திருநாளை போவார் என்ற பெயரால் 63 நாயன்மார்களால் உருவாக்கப்பட்ட இது திருநாளை போவார் என்ற பெயரால் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் நந்தனார் வாழ்க்கையில் இறைவனோடு நிகழ்ந்ததாக சொல்லப்படும் சில அதிசய சம்பவங்களை இசை பாடல்களாக கொண்டு விளக்கும் தொகுப்பாக கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றியுள்ளார். நந்தனார் சரித்திரம் ஒரு தீண்டத்தகாதவர் கதையை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறந்த சிவபக்தரான நந்தனார் சிவாலயங்களிலேயே தலை சிறந்த சிதம்பரத்தை தரிசிக்க ஆசைப்பட்டார். சாதிய பாரபட்சம் தன்னை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் என்று அவர் பெரிதும் அஞ்சினார். ஆனால் அவரது பக்தி இந்த தடையை மீறி அவர் தனது ஆசையை பெற்றார். நந்தனார் பாரதியின் நந்தனார் சரித்திரம் சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் கூறப்பட்ட கதையின் ஒரு சிறந்த வளர்ச்சியாகும். இவர் தமிழ் பிராந்திய இசையில் பல வடிவங்களை உள்ளடக்கினார் மற்றும் பேச்சு வழக்கு மற்றும் பிரபலமான வெளிப்பாட்டை கைப்பற்றும் திறனுக்காக பாராட்டப்பட்டார். கோபாலகிருஷ்ண பாரதி 1000க்கும் மேல் கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக அவர் இயற்றிய நந்தனார் சரித்திரம் திரைப்படமாக வெளியிடப்பட்டதில் ஒரு பாடல். அற்பசுகத்தை நினைந்தோம், அற்பசுகத்தை நினைந்தோம், அரண் திருவடிகளை மறந்தோம் நாம். அற்பசுகத்தை நினைந்தோம், அரண் திருவடிகளை மறந்தோம். கல்பிதமாயா பிரபஞ்சமீது, கல்பிதமாயா பிரபஞ்சமீதை காணல் ஜலம் போலே எண்ணி சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவுக்கறிவை இழந்தோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவுக்கறிவை இழந்தோம். பாதமடல வழிதடாமல் யமப்பாதமகல வழிதடாமல் பரதவிக்கும் பாவியானோம். சிவலோக நாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோக நாதனை கண்டு
நித்தம் சான் கும்பிட்டு இறை தேட எத்தனை கோபாலகிருஷ்ண பாரதியாரும் சிறந்த வாக்கியக்காரர்களும் திகழ்ந்து வருடம் வருடம் விழா நடத்தப்பட்டு வருகிறது. கோபாலகிருஷ்ண பாரதி சிலர் சங்கீதம் பயின்றனர். அவர்களில் பிரபலமடைந்த முக்கியமான சிஷ்யர்களில் சிதம்பரம் பொன்னுசுவாமி தீட்சிதர், சிதம்பரம் ஸ்ரீ ராஜரத்ன தீட்சிதர், மாயூரம் ராமசுவாமி ஐயர், அவர்களுடைய கோபாலகிருஷ்ண பாரதியின் தம்பியாகிய நடேச ஐயர், சுப்பிரமணிய ஐயர் ஆவர். இவர் 1896 இறைவனடி சென்றடைந்தார். இதுவரை சொல்லப்பட்டது 3 இசைக்கலைஞர்களும். முதலாவது நால்சுர இசைக்கலைஞர் டி.என். ராஜரத்னம் பிள்ளை மற்றும் ஜி.என். பாலசுப்ரமணியம், பின்பு வயலின் வித்வான் மாயூரம் கோவிந்தராஜ் பிள்ளை, பின்பு 2 வாக்கியக்காரர்களான மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி மற்றும் கோபாலகிருஷ்ண பாரதி ஆவர். தற்பொழுது மயிலாடுதுறையில் இன்னும் பல சங்கீத வித்வான்கள் இவர்களின் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர். அதில் முக்கியமாக பிரபலம் அடைந்தவர்களாக தற்போது இருப்பவர்கள் இஞ்சிபுடி கணேசனின் நாதஸ்வர வித்வான், கஞ்சினூர் தட்சிணாமூர்த்தி போன்ற பல இசைக்கலைஞர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் முந்தைய காலங்களில் வாழ்ந்து வந்தது போல் தற்சமயம் அதிக இசைக்கலைஞர்கள் மாநிலத்தில் இல்லை. தற்பொழுது 2-3 அளவு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மட்டுமே இசைக்கலைஞர்கள் உள்ளார்கள். இதன் பின்பு இவர்களை அறியப்பட்டு பல இசைக்கலைஞர்கள் இன்னும் இசை மேல் ஆர்வம் கொண்டு இசை கற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்த கலந்துரையாடல் இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. இப்பொழுது திரு ஹரிசங்கர் அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு இருக்கும் அதே தலைப்பில் சேகரித்த தகவலின் அடிப்படையில இப்போ நமக்கு சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சில ஆய்வுகளை அவங்க நம்மளோட அறிவுகளை சேகரித்த அறிவு களத்தை நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக கருத்துக்களையும் அல்லது கேள்விகளையும் நாம் முன்வைக்கலாம். இப்பொழுது நம்ம கேள்விக்கான நேரம் தொடங்கிவிட்டது. யாரும் கேள்வி கேட்கிறீங்கன்னாக்க கேள்வி கேட்கலாம். வாசுகி அம்மா, நீங்கள் தொடங்கி வையுங்கள் அம்மா. நீங்க இதை நிறுத்திட்டு கலந்துரையாடல் இதுக்கு போடலாம். இதை நிறுத்தலாம். ஆமா ஆமா, ஸ்டாப் ஷேர் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள் ஹரிசங்கருக்கு. பூந்து தேடி எடுத்திருக்கிறீங்க. ஆனா நீங்க கடைசியா சொன்ன முடிவினையில சொன்னதைத்தான் நான் கேள்வியா கேட்கலாம்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க. பேர் அதை இன்னும் பின்பற்றி அந்த இடங்கள்ல இருந்து வர வேணும்ன்றத. ஆனால் அன்றைய காலகட்டங்கள்ல ஒரே ஊர்ல எத்தனை பேர் வாழ்ந்தாலும் எல்லாரும் அந்த காடு போன்று காட்டுக்குள்ள ஒவ்வொரு மரங்களும் தனித்துவமாக இருக்கிற மாதிரி எல்லாரும் தங்கட நிலங்கள்ல அழகாக நிமிந்து நிற்கக்கூடியதாக இருந்தது. ஆனா அந்த ஒரு ஆரோக்கியமான சூழல் இன்று இல்லை இல்லையா? அதுக்குரிய காரணம் என்னன்னு ராஜேஸ்வரி அம்மா தான் கூற வேண்டும். இப்ப அன்றைக்கு இதுல ஹரிசங்கர் எடுத்து சொன்ன அந்த அத்தனை பேரும் ஒரே இடங்கள் மயிலாடுதுறை என்ற அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் இழுத்து விழுத்தாமல் நிமிடக்கூடியதாக இருந்தது. ஆனா அந்த மனப்பக்குவம் இன்று இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தும் ஏன் முடிய இல்லை என்றது ஒட்டுமொத்த உலக ரீதியாகவும் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது. அதுக்கு ஏதாவது பதில் இருந்தால் ஹரிசங்கரோ அல்லாட்டி சுதர்ஷனில இருந்தார் பார்த்தேன், சுதர்ஷனோ அல்லாட்டி ராஜேஸ்வரி அம்மாவோ சொல்லுங்க.
மற்றபடி வாழ்த்துக்கள். உங்களுடைய பட்டம் இறுதி நிறைவேற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிசங்கர். நன்றி. தேங்க்யூ. ராஜேஸ்வரி அம்மாவும் தேடி தேடி ஒரு முறை ஒரு மாதமும் பிடிச்சு கொண்டு வந்து நல்ல நல்ல ஆளுமைகளை கொண்டு வந்து இதுல படைக்கிறதுக்கு ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் சினேகா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், லலிதா அம்மாவுக்கும். நன்றி நன்றி அம்மா. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான எனக்குடைய கருத்து என்னன்னாக்க, இதே தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஒரு காரணமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அம்மா. சுதர்ஷன் சார் அவர்கள் அவருடைய மாணவர் தான் இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். அவரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. முதல்ல ரிசர்ச் ஸ்காலர் சொல்றது என்ன ஐடியா இருக்கு? அப்போதான் அது கரெக்டா போதான்னு நானும் யோசிச்சீங்களா? குரல் சரியா கேட்கலீங்கய்யா. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. அதாவது ரிசர்ச் ஸ்காலர் ஃபர்ஸ்ட் சொன்னா அதுக்கப்புறம் நான் ஆட் பண்றேன் அதுல என்னன்னு. எனக்கு ஒரு கருத்து இருக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹரிசங்கர் என்ன சொல்றான்னு கேட்போம் ஒரே ஒரு வாட்டி. சரி, ஹரிசங்கர் நீங்க ஸ்டார்ட் பண்ணு. அந்த கேள்வி புரிஞ்சு கரெக்டா பதில் சொல்லு. அது வந்து அந்த காலத்துல வந்து எல்லாரும் அந்த மாதிரி இருந்த காரணம் என்னன்னா, மொபைல் கிடையாது. ஃபர்ஸ்ட் மொபைல் போன் கிடையாது அந்த காலத்துல. அவங்க வந்து இந்த அளவுக்கு இந்த காலத்துல இருந்ததை விட அந்த காலத்துல ரொம்ப எல்லாருமே இப்ப இருந்ததை விட நிறைய ஒரு டேலண்டோட இருந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லாரும் மீட் பண்ணிப்பாங்க எல்லாருமே. அதுக்கான விவாதங்கள் அவங்க சந்திச்சு, இந்த கச்சேரியில என்ன பாடினீங்க, இங்க என்ன ராக பண்ணீங்க, இது என்ன இந்த பிரேஸ் எப்படி, அதை பத்தி அவங்க ஒரு விவாதம் பண்ணி அது பேசுறதுக்கான இது இருந்துச்சு. அப்ப மொபைல் போன் வந்ததால எல்லாரும் ஜஸ்ட் வீடியோலயே பார்த்து அதுலயே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேர்ல அந்த ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா அவங்க எல்லா வித்வான்களும் அவங்கள பேசி அவங்கள சந்திச்சு இது எப்படி, இந்த கச்சேரி எப்படி பண்ணீங்க, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அது போல அது ஒரு காரணமா இருக்குன்னு. ஒரு காரணம் தான் கண்டுபிடிக்க முடிச்சதா? அதான் சார், அது வந்து இதான் சார் இந்த மொபைல் போன். ராஜேஸ்வரி அம்மாவும் சொன்னாங்க. ஆனா நெட்டு தான் இப்போதைக்கு காரணம். கரெக்ட், அது எல்லாரும் ஒத்துக்கிறது. இப்ப பழமொழியிலேயே சிலது இருக்குல்ல, கோட்டிங், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும்ன்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாமே அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சு. சங்கீதம் வளர்ச்சி, அப்புறம் அந்த இது ஆட்கள் சங்கீதம் பாடக்கூடிய ஆர்டிஸ்டோடைய வளர்ச்சி, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய வளர்ச்சி, ரசிகர்களுடைய ரசிக்க தன்மை மாறிவிட்டது. ஏனென்றால் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா, இப்ப நீ சொல்ற மாதிரி அந்த காலத்துல மொபிலிட்டியும் இல்லை, மொபைலும் இல்லை. அவங்க வந்து எங்கேயாவது பயணிக்கணும்னா நடந்து போகணும், இல்லைன்னா பாத யாத்திரை, எப்பயோ மாட்டு வண்டி, இது மாதிரிதான் இருந்தது அந்த காலத்துல. இவங்க காலத்துல நீ சொல்ற இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார், தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், அந்த மாதிரி ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வளர்ச்சி. இப்போ அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரே அந்த வாய்ஸ்ல, இப்போ நீ பாடின ஒரு கச்சேரி பாடினா கோபாலகிருஷ்ணன் எப்படி பாடிப்பா அந்த ஃபிகரை கொண்டு வந்து அந்த போட்டோ ஸ்னாப் வச்சான்னா அவர் கச்சேரி பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. அது எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ இதுல என்னன்னா, மேடம் அந்த வாசிக்கு மேடம் சொன்ன மாதிரி தனித்தனியா அங்க நின்னுதுன்னா கட்டி இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, இப்போ வந்து எல்லாத்தையும் கட்டி நெட்டுன்னு போட்டு நெட்ல உருளை வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டு இதுதான் எல்லாமே ஒரு நம்ம ரிசர்ச்லயே இருக்கு, சினாப்சிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வைவால பிபிடின்னு இருக்கு. இப்போ நடுவுல நீங்க பண்ண தீசிஸை யாரும் படிக்கிறது இல்லை, படிக்க நேரம் இல்லை. அதையும் கேட்டா இது ஏஐ பண்ணிடுது, அப்புறம் அந்த சாட் ஜிபிடி பண்ணிடுது. அப்படி நீங்க எங்க படிக்கிறீங்க, என்ன அதுல வந்து டெப்தா போறீங்க? அப்போ சேம் அதே மாதிரி கோட்டிங்ஸ் தான் இன்னொன்னு இருக்கு. வாய்ஸ் மேன் திங்க் அலைக் அப்படின்னுவாங்க.
எப்படின்னா வைஸ்மேன் திங்க் அலைக்குன்னா பெரியவர்கள் சான்றோர்கள்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க, காப்பி அடிக்க மாட்டாங்க முதல்ல. ஆனா அந்த காப்பி இல்லாம அவங்கவுங்க ஐடியால அவங்கவுங்க திங்க் பண்ணி அவங்கவுங்க வந்ததுனால மேடம் சொன்ன மாதிரி, வாசிக மேடம் சொன்ன மாதிரி, அந்த பெருசா தான் ஒரு காட்டுல மரம் இருந்தாலும் தனித்தனியா அது நானே ராஜா அப்படின்ற மாதிரி அவன் தனித்துவம் இருந்தது. இப்போ என்ன இருக்குன்னா, ஒருத்தர் சினிமா எடுத்தாருன்னா அதே மாதிரி 10 பேர் எடுப்பாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலால இன்ஸ்ட்ருமெண்ட்ல சினிமா பாட்டு வாசி கச்சேரி வருதுன்னா எல்லாருமே சினிமா பாட்டு கச்சேரி, கச்சேரி வரலன்னா உடனே சினிமா பாட்டு வாசிக்கிறதுன்ற மாதிரி ஒரு தனித்தன்மை இல்லை இப்போ. அதனாலதான் இந்த காலத்துல இப்போ வரணும்னா ரொம்ப சிரமமா இருக்கு. அளவுக்கு அதிகமாகி நஞ்சு மாதிரி ஆயிடுச்சு இந்த வளர்ச்சின்றது. சோ அந்த வளர்ச்சின்றது ஒரு விதத்துல நல்லா இருக்கு, ஈக்குவலா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்பயும் அந்த அறிவியல் வளர்ச்சியில நீ அங்கிருந்து மாநிலத்துல இருந்து பேசுற, நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன், மேடம் அங்க இருந்து பேசுறாங்க, இவங்க சென்னையில இருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இது ஒரு வித வளர்ச்சி. இப்போ இதுலயே போதுமா, நம்ம நேரம் மீட் பண்ண வேண்டாமா? நேரம் மீட் பண்ணாதான் உங்களுடைய ஒரிஜினல் ஐடியாஸ் எப்படி இருக்கு. சோ எல்லாமே இப்ப நந்தனார் சிவலோகநாதனை கண்டு எங்க இருந்து எடுத்து போட்டீங்க? நீங்க பாடலையே இல்லையா? அதை பாட முயற்சி கூட பண்ண மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி அதுல இருக்கு. அப்லோட் பண்ணிட வேண்டியதான், ஏஐ எல்லாத்தையும் கொடுத்துரும். நம்ம திங்க் பண்றதுக்கு முன்னாடி ஏஐ நிறைய திங்க் பண்ணணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை பீட் பண்ற அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப இவ்வளவு கச்சேரியில நடக்கும்போது நானும் சினிமா பாட்டு வாசிட்டு கச்சேரி நடத்தலாம், கிளாசிக்கெல்லாம் விட்டுடலாம். ஆனா அது நடத்தக்கூடாதுன்னு ஒரு பாலிசி இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் பாலிசி இருந்ததுன்னா, ஸோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன சஜஷன் தான், மாயவரம் விஸ்வநாத சாஸ்திரி எழுதின பாட்டு யாரோ பாடினது போட்டீங்க இல்ல? இப்ப தியாகராஜ ஜி.என். பாலசுப்ரமணியம் ஜி.என். பாலசுப்ரமணியம் பாடினதை போட்டிருக்கேங்க, ஏன் நீங்க பாடக்கூடாதா? பாடினா எல்லாரும் கேட்பாங்கல்ல, வாசிக்க மேடம் அங்க இருக்காங்க, இவங்க என்ன 12-13 பேர் எங்க பார்ட்டிசிபேட்ஸ் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிங், நம்மளுடைய டேலண்ட் எப்போ வருது? போயிட்டு ஜிஎன்பியை போடுற அளவுக்கு கூட நம்மளுக்கு இது டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. பட் இருக்கிற நம்ம பாடுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா ஒண்ணு தப்பா நினைக்க கூடாது, லெத்தர்ச்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல இப்ப சொன்னா கொஞ்சம் தப்பா இருக்கும். சோம்பல், உடல்ல ஒரு சோம்பல் இருக்கும். அதை கத்துக்கிட்டு ஏன் பாடணும்? ஏதோ ஒர்க் நடந்தா சரிதான், ஒர்க் நடந்தா சரிதான்னு நம்ம வைக்கல இந்த டிஸ்கஷன்ஸ. நான் தப்பு சொல்லல உங்களை, அது மாதிரி எல்லாருமே பண்றாங்க. அதனால எல்லாரும் பண்ணும்போது நான் எவ்வளவு இன்னைக்கு ஜிஎன்பி ஏஐல பண்ணேன், நான் எத்தனை கம்போசர்ஸை பத்தி திங்க் பண்ணேன் அப்படின்னு இப்படியே போயிடுது தவிர, பட் ஏஐல வர மாதிரி நம்ம திங்க் பண்ணாதெல்லாம் அது ஃபாஸ்டா கொடுத்துருது, அது டேட்டாவை கலெக்ட் பண்ணி. அப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முக்கியமான காரணம் இந்த இதுதான், சயின்ஸ் டெக்னாலஜி தான். ரெண்டாவது காரணம், அந்த சின்ன வயசுலயே, அதாவது அது என்ன சொல்லுவாங்க ராஜேஸ்வரி மேடம், இத ஐயோ மன உளைச்சல்னு சொல்றாங்களே. ஆமாங்க சார். அத என்ன சொல்லுவாங்க சைக்காலஜில, இங்கிலீஷ்ல? ஸ்ட்ரெஸ் இல்ல, அதாவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்கள டிப்ரெஷன்ல போயிடுறாங்கன்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு பாடுறா, ஒரு டான்ஸ் ஆடுறா, இல்ல ஏதாவது பாடுறான்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல கீர்த்தனை, சபாபதிக்கு வேறு தெய்வம், ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு பாடும்னு வச்சுக்கோங்க. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு பாடுறான்னா, அது என்கரேஜ் பண்ணணுன்ற லெவல்ல வாட்ஸ்அப்ல போட்டுட்டு எல்லாரும் வெளில போயிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், சின்ன பசங்க அவ்வளவு நல்லா பாடுறாங்களே அப்படின்னு மெல்ல தூக்கி விட்டுட்டு அவங்கள இந்த வயசுலயே பெரிய வித்வானுக்கு ஈக்குவலா ஆக்கிடுறாங்க. அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி, ஆர்டிபிஷியல் புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி அவங்களை கெடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சுப்பலட்சுமி பாடுறாங்க, நான் பாடுறதுதான் காற்று நிலை வரங்கேதான், அவங்க என்னத்த பெரிய கீர்த்தனை பாடிடுவாங்க, நான் பாடுறதா எனக்கு தெரியும், என் வாத்தியார் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபீல்டே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃபீல்டு கண்டிப்பா. ரொம்ப மோசமா போயிடுச்சு. எல்லாமே சார் ஆர்ட் எல்லாமே இதுதான். நீங்க சொன்னதுக்கு வந்து ஜஸ்ட் வாண்டட் டு ஆட், இதுல பாட்டு இந்த வாத்தியத்துல மட்டுமே கிடையாது சார். இப்ப டான்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் எப்படி பாக்குறேன் இதை அப்படின்னா, அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு மெயினா வந்து நெட் இல்லாததுனாலயும் ரொம்ப கம்யூனிகேஷன் டூ மச்சா இல்லாததுனாலயும் ஒருத்தர் பாடுறத அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணோம்னா எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால நம்மளும் பண்ணணும். அதோட அழக ரசிச்சு நம்ம வந்து அதுக்குள்ள போய் மியூசிக் உள்ள போய் லயிச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கறத விட காம்படிஷன்ல பண்ணணும், இவ்வளோ இந்த அவார்ட்ஸ், இந்த இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் வாங்கிடணும், இந்த லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸ் வாங்கிடணுங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே சபாஸ் எல்லாம் வந்து நீங்க இவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அவார்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹேப்பனிங். சோ அந்த ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுதுதான், பட் இன்னொரு பக்கம் அதுக்கு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கிறது அப்படிங்கறது என்னோட கருத்து. ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு அதுதான் ஸ்டாண்டர்ட்ன்றாங்க. புரியுதா? இப்போ நான் ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டேன்னா நான் தான் ஸ்டாண்டர்ட். என்ன எம்எஸ்ஜி என்ன லால்குடி வாசிக்கிறதா, நான் வாசிக்கிறதா வாசிப்புன்ற மாதிரி வருது இந்த ஃபேஸ்புக்ல. ஏன்னா லைக் நிறைய வருது, கமெண்ட் நிறைய வருது. என்னுடைய கருத்து ஒண்ணு இருக்கு சார். இல்ல சொல்லுங்க சார், அறிவியல் வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல மட்டும்தான் இருக்கா? அறிவியல்ல இந்த மாதிரி இது வளர்ச்சிங்கிறது ஏன்னா மனிதர்களுடைய மனிதர்கள் வளர வளர அறிவியல் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டம் அந்த காலத்திலயுமே ஒருத்தவங்க பாடினது 2 பேர் பாடினாங்கன்னா அவங்களும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் பாடிக்கிட்டே இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காலகட்டத்திலையும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம மனிதர்களுக்கு வந்து 6 அறிவும் இருக்குதுன்னா பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் காலம் போக போக நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டு தான் இருக்கும், நிறைய நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனா எந்த காலகட்டத்திலையும் ஒரு விஷயத்த பகுத்து அறிஞ்சு, நீங்க சொன்னீங்க கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏன் நீ பாடல, ஏன் அந்த ரெக்கார்ட போட்ட அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாது, நம்ம கரெக்டான ஒரு வழி எடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பாயிண்ட் வரவே வராது. கெட்ட விஷயம் வந்து உள்ளான நுழையாது, நம்ம டான்ஸிங் சரி மியூசிக்லயும் சரி. ஆனா வளர்ச்சிங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் வந்துதான் சார் ஆகும். நம்ம முடியாது. கெட்ட விஷயம் சொல்லல, அது அளவோட இருக்கணும்ன்ற. இப்போ வந்து மொபைல்ல எல்லா பேருமே தொழில்நுட்பம்ங்கிறத மெயினா நம்ம செய்யற மிஸ்டேக்க வந்து தொழில்நுட்பம் மேலத்தை போடுறோம். ஆனா அது எப்படி கரெக்ட் ஆகும்ங்கிறதா என்னோட கொஸ்டின். நான் அது தப்பு சொல்லல, அது கரெக்ட் தான். தொழில்நுட்பம் வளர வேண்டியதுதான். அதை நீங்க யூஸ் பண்றவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். சோ அது அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து கெட்டது நல்லதுன்றது இலை மாதிரி காய்வா இருந்தது அந்த காலத்துல. தொழில்நுட்பம் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பகுத்து ஆய்வு பண்ற மாதிரி இந்த இது என்னென்னலாம் போடக்கூடாது, ஆபாச படங்கள்லாம் போடுறாங்க, பார்க்க கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஏன் போடுறீங்க இல்லையா? அதுக்கும் வழி வகுத்துக்குது. ஆனா நீங்க நல்லது கெட்டது எதுவுமே இல்லையா சார்? அப்பயும் இருந்துச்சு சார் நிறைய. ஓப்பனா இல்ல, ஓப்பன் ஏஐ இல்லவே இல்ல அப்போ அந்த காலத்துல. போங்கடா பெரியவங்க பேசும்போது வராதங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்கள பகுத்தறிவுன்ற பேர்ல வந்து இப்படி எல்லாம் தாழ்த்துறாங்க, போறாங்க. அவங்களுக்கு அந்த வயசுல தெரிஞ்சா போறோம். இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் பாத்துருக்கலாம், அந்த சூப்பர் சிங்கர்ல ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஓன்னு எல்லாரும் ஏந்து போய் அப்படியே அவன் காலில் விழுந்து, அவ்வளவு இல்லையே, நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் காசு, அதுக்கு ஒரு ஹைப்பு, அதுக்கு ஒரு பில்டப், எதுக்கு? அந்த பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களையும் பெரிய ஞானிகள் தானே சார், பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்க தானே, அவங்க தானே செய்யறாங்க அந்த மிஸ்டேக். அது செய்யக்கூடாதுன்ற நான் அதுதான் சொல்ல வரேன் நானு. அந்த மிஸ்டேக் என்ன, இப்போ அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு 2 lakhs கொடுக்குறாங்க, அப்படி வச்சுக்கலாம். எனக்கு தெரியல கரெக்டா. அது கொடுத்தா அவங்க போய் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்ப யாரையாவது ஃபெயில் பண்ண முடியுது அவங்களால? நல்லா பாடலன்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ண முடியுதா? வைவால யாராவது பிஹெச்டி வைவால வந்து ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு ஏதாவது ரிசல்ட் சொல்லுங்க பாக்கலாம். வைவா வந்துருச்சுனாலே டாக்டர் டிக்ளேர் பண்றாங்கல்ல, ஆனா ஆன்சர் பண்றாங்களா கரெக்டா? பிபிடியோட விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு தானேமா? பண்ணக்கூடிய இடத்துல உள்ளவங்க தானே சார் ஆன்சர் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். அதுதான் மேடம் சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம், அவர் யோசிச்சதை அவர் பண்ணிட்டே போனாரு. சித்தர்கள்லாம் அவங்க 18 சித்தர்கள் இருக்காங்க, எல்லாம் ஈக்குவல் தான்.
ஆனா எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கல. டெலிபதி அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஹிந்துஸ்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பகிர்ந்தறிவுன்ற பேர்ல சொல்லிட்டு இவங்க இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துல பெருசா போறதுனாலதான் அளவில்லாத போகுது. அளவில்லாத எதுக்கு எங்க அளவு? நீங்க வந்து ஏஐ பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்காது இவ்வளவு அறிவு சொல்லும் போது. அந்த ஏஐல நம்மளோட பெருசா வருது. நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியம் வாசிச்ச யாராவது பாடினா கூட அவங்க இது காந்திஜி பாடுற மாதிரி கொண்டு வந்து கொடுக்காங்க. நெட்ல கலைஞர் கருணாநிதி பேசுற மாதிரி கொண்டு வராங்க. எப்படி முடியும்? செத்து போனவங்க அவங்க வாய்ஸ் பேச முடியுமா? ஆனா இதெல்லாம் இது இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல். அது வந்து பொய் போலின்னு தெரிஞ்சு கூட அவங்க வந்து அப்படின்னு வேக்குறாங்க. அதனாலதான் இதெல்லாம் வந்ததுனாலதான் அது மறைஞ்சு போச்சு கிளாசிக்கல் அப்படின்னு சொல்ல வரேன். மேடம் ஃபர்ஸ்ட் கேட்டாங்கல்ல வாசிக்கு மேடம், அதுக்கு கரெக்டான பதில் இருக்கும்னு நினைக்கிறேன், லாங்கா இருந்தாலும். மேடம் சார் நீங்க சொல்லுங்க கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா நான் மாத்திக்கிறேன் அப்புறமா அதை. வாசிங்க மேடம். இருந்தாங்களா? ஏனென்றால் இப்ப நீங்க சொன்ன எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா நாங்கள் இங்க புலம்பெயர் நாடுகள் இருக்கிறபடியா இப்ப இங்க நார்வே வந்து அதாவது எட்வர்ட் முங்கண்டு ஓவியத்துறையிலையும் எட்வர்ட் கிரீகண்ட் இசைத்துறையிலையும் டுக்கயம் தந்த அதாவது பொம்மை வீடு தந்த நாடகத்துறையில இருக்கிற ஹென்ரிக் இப்சன் 3 மிகப்பெரிய ஆளுமைகளை தந்த நாடு நார்வே. ஆனால் இப்ப இன்று நாங்கள் பார்க்கிறோம், நீங்க சொன்ன அதே நான் கேட்ட கேள்விக்கு இந்த நாட்டோட நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க அந்த உயர் துறைகள்ல அந்த நீங்க இப்ப எடுத்து உதாரணமாக காட்டின அந்த பிரதான ஆக்கள் அவைகள உலகம் அப்படியேதான் வந்து கொண்டிருக்குது இன்று வரைக்கும், இன்றைய இளம் தலைமுறைக்கும். ஆனா நீங்கள் சூப்பர் சிங்கர் அதுக்குள்ளாக ஆக்களை தூக்கி பிடிச்சு காட்டுற அதே இதுகள் இங்கே இருந்தாலும், ஆனா இதையும் அதையும் மேடும் பள்ளவுமாய்த்தான் இருக்கு இங்க இன்றைக்கு. என்னுடைய விருப்பம் இந்த மாதிரி ஒரு சூழலை நாங்கள் இந்த தமிழிசை தாண்டவ கோணுக்கும் ஊடாக நாங்கள் இந்த மக்களை ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அந்த நிலையை நாங்கள் இங்கேயும் கொண்டு வர வேணும் என்றதான் என்னுடைய விருப்பம். நன்றி சுதர்ஷன் ஐயா, எடுத்து உரைத்தீர்கள். நன்றி. ஹரிசங்கர், உங்கள்கிட்ட இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. மாயவரம் விஸ்வநாத சாஸ்திரி அவர்கள் வந்துட்டு அவருடைய பட்டியல் கொடுத்திருந்தீங்க. அதுல வந்து திருக்குறள் கீர்த்தனைகள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறீங்க. அதோடைய டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்சதா? பாடல்கள் கிடைத்ததா? இருக்கா? திருக்குறள் மதுரை கீர்த்தனைகள். திருக்குறள் மதுரை கீர்த்தனைகள் இல்ல மேடம், அது கிடைக்கல. அது அது முயற்சி, உங்களுடைய ஆய்வுக்குள்ள அதை முயற்சி பண்ணி எடுக்க முடியுமா? அவருடைய மற்ற இது கிடைக்குதான்னு கொஞ்சம். சரிங்க சரிங்க. ஏன்னா திருக்குறள் மதுரை கீர்த்தனைகள் அப்படின்னும் பொழுது திருக்குறளை வைத்து அவர் கீர்த்தனைகள் படைச்சிருக்கிறாரா, எப்படி படைச்சிருக்கிறாருன்னு கேட்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு உண்டாச்சு. அதுக்காக தான் கேட்டது. வேற யாரும் கேள்விகள் வச்சிருக்கிறீங்களா? இந்த வரலாற்றை கேட்டதுக்கு நமக்கு வந்துட்டு பல இசை கலைஞர்களுடைய இசை அறிஞர்களுடைய வரலாறு நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் அவர்களுடைய இதுவையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னைக்கு. வேற யாரும் கேள்விகள் வைத்திருந்தால் கேட்கலாம். விழிமலர், ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? நீங்களும் ஆய்வு மாணவரா இருக்கிறீங்க. இல்ல மேம், எதுவும் இல்லை. சரிம்மா சரிம்மா. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? மிகவும் சிறப்பாக ஹரிசங்கர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு ஆய்வு களத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. அடுத்த முறை பண்ணும்போது உங்களால பாட முடிஞ்சதுன்னா பாடியும் நீங்க சுதர்ஷன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கலாம். அதற்குள்ள உங்களுடைய தயாரிப்புகளை மேற்கொண்டு அதுக்கான பயிற்சிகளையும் மேற்கொண்டுருங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைகின்றது. வணக்கம், நன்றி. தேங்க்யூ. சிறப்பா பண்ணீங்க ஹரிசங்கர், வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிப்பா. ஹரிசங்கர், ஹரிசங்கர் கேக்குதா? மியூட். கேக்குது. ஹரிசங்கர் கேக்குது மேடம். நான்